ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட கதையை ஆன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி கர்மா அப்படிங்கிற மூவிக்கு ஏற்ற மாதிரி பல ட்விஸ்ட்டோடு நிறைஞ்சது தான் இந்த கதை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பில்டிங் வந்து ஃபயர் ஆகிற சீனை காட்டுறாங்க. அதில் ஒருத்தரை கை கால் கட்டி சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அவர் மேலே ஃபயர் ஆகுது. இப்போது அந்த ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து காப்பாற்ற வரவங்க அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு லேடி டாக்டரும் ஒரு ஜென்ஸ் டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டாக்டர் வந்து சொல்கிறாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் முகத்தில் இருக்க தழும்புகளை வந்து சரி பண்ண முடியலை, இவ்வளோதான் முடிஞ்சது. நீங்கள் அதிகமாக வந்து தீ விபத்தப்போ புகையை சுவாசித்ததுனால உங்களுக்கு குரல் வந்து பேசுகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் பேஷண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாச்சேயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த லேடி டாக்டர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணி இப்போ நம்ம சேரில் கை கால் கட்டி போட்டு உட்கார வச்சுருந்தாங்க மாச்சேயன், அவரை தான் காமிக்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஒரு ட்ரேட்மார்க்கில் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து அவருக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஒரு தடவை கூட நமக்கு அதிர்ஷ்டம் இருக்காதா அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்து ஃபோனை பார்க்குறாரு. இவருக்கு கடன் கொடுத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இவர் எடுக்கலை. அந்த கடன் கொடுத்தவர் தேடி வந்து இவரை அடித்து அவர் ஆஃபீஸ்க்கு தூக்கிட்டு போயிடுறாரு. அங்கே தூக்கிட்டு போய் கை கால் கட்டி டேபிளில் படுக்க வச்சுருக்காங்க. அப்போ இவர் ஆப்போசிட் டேபிளை பார்த்து ஒரே அலறாரு. அந்த டேபிளில் உயிருள்ள ஒரு மனுஷனை வந்து ஒரு டாக்டர் வந்து உடம்ப கட் பண்ணி உடம்புல இருக்க பார்ட்டெல்லாம் திருடிட்டு இருக்காங்க, அதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கிட்டு கத்துறாரு. இப்போ நல்லா கேட்டுக்கோ, இன்னையிலேருந்து உனக்கு 30 நாள் டைம், இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 29 நாளில் நீ வந்து வாங்கின பணத்தை கொடுக்கல அப்படின்னா உனக்கும் இதே நிலைமை தான், உன் உறுப்பை நான் கிழிச்சு எல்லாத்தையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இவன் அதை சரி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்கிறான். திரும்ப இவன் வந்து ரூமில் படுத்து தூங்கிடுறான். முழிச்சு பார்த்தா இது கனவு இல்லை, உண்மைதான், நேற்றோட ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி இன்னும் 29 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீனில் இவன் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறத காட்டுறாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தங்கிட்ட அவன் கடை வாங்கியிருப்பான். அவன் வந்து கேட்பான், என்னப்பா ட்ரேட் மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, நீ அதிகமாக இருந்தால் எனக்கு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருந்தால் டவுன் ஆகிடுச்சு, ஆனால் நீ எனக்கு எப்படி போனாலும் பரவாயில்ல என்னோட பணத்தை கொடுன்னு நச்சரிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து ஐயோ என்னை தயவுசெய்து தொல்லை பண்ணாமல் இருங்க, அது அதிகமாகும்போது நான் தரேன்னு சொல்லிகிட்டே போகும்போது அப்போ அவங்க சைடில் வந்துட்டு ஒரு சைனாக்காரனை காட்டுறாங்க. அவன் வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்கிற மேனேஜர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, எனக்கு வர வேண்டிய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது மேலே எடுத்து உத்தரவு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சைனாக்காரன் வந்து கத்தி எடுத்து அவரை வந்து அடித்து மிரட்டிகிட்டு இருக்கான். அதை வந்து இவன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மாச்சேயனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து வருது. உடனே அப்பா எனக்கு அர்ஜெண்ட்டாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பார்த்தா இல்லை நீங்கள் மாச்சேயன் தானே, இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவன் கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. வந்து கொஞ்சம் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு, நான் வந்து காரை திருப்பினேன், அப்போ உங்கள் அப்பா மேலே இடிக்கக்கூடாதுன்னு திருப்பினேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான், தப்பை சரி பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டுட்டு இந்தாங்க $5 மில்லியன் அதுக்கு பதிலாக வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. கொடுக்கவும் அதை வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்டே போய், அவர் எனக்கு தெரிஞ்சவங்க தான், என் ஃப்ரெண்டு தான், அதனால் இதை விட்டுடலாம், $3 மில்லியன் அதுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கொடுக்கவும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, இந்த 3 மில்லியனை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா அதை கொடுக்கல. அப்போ அந்த டைமில் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வராங்க சர்ச்சிலேருந்து. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட அவங்க அப்பா அந்த $3 மில்லியன் கொடுக்குறாங்க. இப்படி போகுதா, நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக ரெண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி பணம் கேட்குறேன், நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, பணத்தெல்லாம் நீங்கள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியில் வரான். திரும்ப வந்து என்னாச்சு, ஓகேவா, எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு அந்த காரை வந்து இடித்தாங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க. அப்போது என்ன நீ குடிச்சிருக்க மாதிரி தெரியுது, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினியா, திரும்ப இப்போ ஒரு $3 மில்லியன் கொடு, அப்போ தான் நான் போலீஸ்க்கு போக மாட்டேன், இல்லைன்னா நான் போலீஸ்க்கு போவேன்னு திரும்ப மிரட்டி $3 மில்லியன் வாங்குறான். இப்போ அவங்க அப்பாவோட ரூமுக்கு போய் அவங்க அப்பாவுக்கு மாற்றிக்க ட்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. அங்கே போயிருக்கான். அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அப்படியே வர வழியில் சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. எதுக்கு தண்டை செலவெல்லாம் சொல்லி கேட்குறான். இப்போ கேட்டுட்டு அங்கே போய் ட்ராவை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவர் கொஞ்சம் பணம் வச்சுருக்காரு. அதையும் எடுத்து இவன் வச்சுக்கிறான். வச்சுட்டு ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு இன்சூரன்ஸ் காப்பி மாதிரி இருக்குது, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த இன்சூரன்ஸில் வந்து அவங்க அப்பா இறந்தாரு அப்படின்னா அவருக்கு $500 மில்லியன் வந்து அமௌண்ட்
கிடைக்கும். அப்போது இவரை வந்து நம்ம போட்டு தள்ளிட வேண்டியதுதான். அப்போ தான் நமக்கு அந்த $500 மில்லியன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலாம். இவர் எப்போ சாவார், எப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன், நம்மளே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். பிளான் போட்டு ஒரு கடை தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு 3 ஸ்கூல் படிக்கிற பசங்க இவனை கூப்பிட்டு எனக்கு சிகரெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கவும் இவன் பயங்கரமாக கலாய்ச்சி விட்றான். இந்த வயசில் நீ சிகரெட் குடிக்க போறியா, போய் எங்கேயாவது திருடி பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விடவும் இவங்களுக்கு கோவம் வந்துடுது. இவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு சந்தில் வச்சு இவனை போட்டு 3 பேரை சாத்துன்னு சாத்திடுறாங்க. இவனுக்கு நல்லா அடிபட்டுருச்சு. இவன் ரூமில் இருந்து அவங்க அப்பாவோட ரோலக்ஸ் வாட்சை திருடி கையில் கட்டியிருப்பான். இப்போ அந்த வாட்சை ஒருத்தன் ஸ்கூல் பையன் வந்து பிடுங்க பார்ப்பான், இதை கொடுக்கவே மாட்டான். இவன் 3 பேரும் பயங்கரமாக அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க சிகரெட்டை தூக்கிட்டு. இப்போ அவனை அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவன் வந்து கனவுல கூட அந்த கடன் கொடுத்தவன் வந்து இவனை கடத்திட்டு போய் இவன் உடம்ப அறுத்து பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி கனவு கண்டு டக்குன்னு முழிக்கிறான். ஹாஸ்பிட்டல்லேருந்து முழிக்கிறான். அப்போ அவங்க அப்பா வந்து போலீஸ்கிட்ட திட்டிகிட்ருக்காரு, என் பையனை யார் அடித்தாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அந்த இடத்துல வந்து கேமரா இல்லை, அதனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு அவர் சொல்கிறாரு. சொல்லவும் நீங்கள் என்ன இப்படிலாம் அசால்ட்டாக பதில் சொல்கிறீங்க, எங்களுக்கு உயிருக்கு என்ன பாதுகாப்புன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்காரு. இப்போ அவன் வந்து கண் முழிச்சிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த போலீஸ் சொன்னதை அவன் நினச்சிட்டே போயிட்டுருக்கான். அந்த சின்ன சந்துக்குள்ளே கேமரா இல்லைன்னு சொன்னதை. இப்போ அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி அந்த சைனாக்காரன் ஒருத்தர் இருந்தான்ல, வேலையை விட்டு போனான்ல, அவன் நம்பர் எனக்கு அனுப்புன்னு சொல்லி கேட்குறான். இப்போ அவனுக்கு நம்பர் அவனை தேடி அவனை நேரில் பார்த்து பேசுகிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறான். அந்த சைனாக்காரங்கிட்ட ஒரு டீல் போடுறான். நான் வந்து நீ வந்து நிறைய பண கஷ்டத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன், உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு தெரியும், அதனால் நான் ஒரு வேலை கொடுக்குறேன், நீ அதை செஞ்சின்னா உனக்கு $60 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து அவங்க அப்பாவோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் கொடுத்து எங்கள் அப்பாவை தான் நீ போட்டு தள்ளணும், அவரோட இன்சூரன்ஸ் பணம் $200 மில்லியன் வரும், அதில் உனக்கு நான் 30% $60 மில்லியன் வந்து ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டீல் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்பாவை கொள்றதுக்கே டீல் போட்டுக்கிட்டு இருக்கான். சரி அப்போனா உன்னை நம்பலாம், நீ பெத்த அப்பாவே கொள்றதுக்கு டீல் போட்டுட்ருக்க, அதனால் நான் வந்து இதை பண்ணுறேன், உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே அவங்க பேசுனதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீ மாட்டினா இந்த ரெக்கார்டை நீ காமிச்சிக்கோ போலீஸில், நான் மாட்டினா நீயும் மாட்டுவ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டீல் போடுறான். அப்போ வந்து சொல்கிறான், வாரம் எங்கள் அப்பா வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இந்த சந்து வழியாக தான் வருவார், அப்போ வரும்போது காரை ஏற்றி அவரை கொன்று அப்படின்னு சொல்லி இவனே ஐடியாலாம் பயங்கரமாக கொடுத்துட்ருக்கான். இப்போ அடுத்து வந்து அவங்க பிளானை வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அவன் ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியில் வரும்போது அந்த சைனாக்காரன் தேடி வரான் இவனை. நீ எதுக்காக இப்போ என்னை பார்க்க வந்த, நம்ம அந்த பிளான் முடிகிற வரைக்கும் 2 பேரும் சந்திக்கக்கூடாதுன்னு பேசியிருந்தோம்ல அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ வந்து என்கிட்ட போய் சொல்லிட்ட, நீ வந்து 30% ஷேரிங் தரேன்னு சொன்னேன், ஆனால் இன்சூரன்ஸ் பண்ணால் $500 மில்லியன் நான் கேள்விப்பட்டேன், $500 மில்லியனுக்கு நீ $150 மில்லியன் வந்து எனக்கு கொடுக்கணும், கொடுத்தேன்னா தான் இந்த பிளானை வந்து செயல்படுத்தலாம், இல்லைனா இதை வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் மிரட்டுறான். சரி நான் வந்து கொடுத்துட்றேன், பேசின பணத்தை $150 மில்லியன் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நாளைக்கு நீ வந்து என்ன பிளான் பண்ண போகிற, எங்கே இருக்க போகிற நீ அப்படின்னு அந்த சைனாக்காரன் கேட்குறான். இல்லை நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ சொன்ன மாதிரி செஞ்சிரு, காரியத்தை முடிச்சிரு, நாளைக்கு நைட்டு எங்கள் அப்பாவை முடிச்சுட்டு நீ எனக்கு வந்து ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போது இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை, அவங்க அப்பாவை கொல்கிற நாள். நம்ம மாச்சையும் பயங்கரமாக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கான். அந்த அன்னைக்கு வந்து யார் போலீஸ் வந்து விசாரித்தாலும் இவன் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக பயங்கரமாக பிளான் பண்ணி அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி அவனுக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு ரொம்ப நேரம் இருந்திருக்கான். திரும்ப அவனை கூப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாங்கிறது தான் அவன் பிளான். ஆனால் அவன் எனக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இப்போ இவன் வந்து தனியாக போய் அந்த ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்ற இடத்துல நம்மளை வந்து அவங்க கரெக்டாக வாட்ச் பண்ணணுங்கிறதுக்காக அங்கே இருக்க லேபர்ஸ் கிட்ட கூட நல்லா பேசுகிறான். தடையை பாருங்கள், பயங்கரமாக வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணி வைக்கிறான், யாருமே வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ரொம்ப நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லேட்டாக ரூமுக்கு போகிறான். அப்போ எதிர்பார்த்துட்டே இருக்கான், என்னாச்சு இவன் இன்னும் ஃபோன் பண்ணல, கொண்டுட்டானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃபோன் வருது. அப்போதும் பார்த்தா கடங்காரவங்க தான், கிரெடிட் கார்டுக்கு பில் கட்டலன்னு சொல்லி கேட்குறாங்க. பயங்கரமாக கோவப்பட்டுட்டு ஃபோனை வைக்கிறான். அடுத்த நாள் காலையில் திரும்பவும் அந்த சைனாக்காரன் கொன்னானா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஃபோன் வரலையேன்னு பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இறந்தவர் உங்கள் அப்பாவான்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு கூப்பிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், எப்போவுமே என்ன தப்பு பண்ணாலும் அதை பயங்கரமாக பிளான் பண்ணுவான்ல. அப்போ அவங்க அப்பா வந்து இறந்ததுக்கு அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி அழுகணுங்கிறதுக்காக ஒரு டாய்லெட்டில் போய் உள்ளே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான், எப்படி போய் நம்ம அழுகணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பயங்கரமாக அழுகிறான். அழுதுட்டு போலீஸ்கிட்ட கேட்குறான், இது யார் பண்ணாங்க, எப்படி அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு, எப்படி இறந்தாருன்னு கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க, தப்பு தான், ஆனால் வந்து
உங்கள் அப்பாவை வந்து ஒருத்தர் கார் ஏற்றி கொல்றதை ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க, விட்னஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லவும் இது வந்து திட்டமிட்ட ஒரு கொலை தான் நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதை சொல்லவும் இவன் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான் கேட்டு. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை அவங்க வந்து சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, அவங்க ஒரு தடவை காரை ஏற்றி கொல்லலை, அவர் வந்து விழுந்ததுக்கப்புறம் திரும்பவும் உயிர் போகலைங்கிறதுக்காக ரிவர்ஸில் கீர் போட்டு இன்னொரு தடவை காரை ஏற்றி கொண்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லவும் இவனுக்கு ஒரே ஷாக்கு. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா பணம் கொடுத்தாங்கல்ல, அந்த சிஸ்டர் தான் பார்த்துருக்காங்க விட்னஸ்ஸு. அப்புறம் சரி, இப்போ இது மட்டும் வச்சு நீங்கள் எப்படி வந்து இது கொலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ கேட்டதுக்கு, இதை மட்டும் வச்சு நாங்கள் கொலைன்னு சொல்லலை, ஆக்சிடெண்ட் ஆனவர் எப்படி மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிருந்தார், யாரோ இதை வந்து வேணும்னு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்போ இவனுக்கு வருது பாருங்கள் ஒரு ஷாக்கு. அதோட அந்த ஃபஸ்ட் எபிசோடை முடிக்கிறாங்க. இப்போது கட் பண்ணி 2வது எபிசோடை காட்டுறாங்க. இதோட ஸ்டார்டிங்கில் ஒரு டாக்டர் ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் பேர் வந்து போபான்னு அவர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் வரவும் 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ வந்து இவர் வந்து குடிக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ அவள் கட்டாயப்படுத்தி இவரை வந்து குடிக்க வைக்கிறா. அப்போ குடித்ததுக்கப்புறம் நடுராத்திரியில் மிட் நைட்டில் அவளுக்கு ஒரு கால் வருது. இவன் நான் அர்ஜெண்ட்டாக போகணும், என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இந்நேரம் வந்து வண்டி எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் வந்து சரி நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் இப்போது வந்து போலீஸ் ரைடெல்லாம் கம்மியாக தானே இருக்கும், நான் ட்ரிங்க்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை தனியாக அனுப்ப மனசில்லைன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இவங்க 2 பேர் காரில் போயிட்டு இருக்கும்போது இவ வந்து அவரோட மைண்டை டைவர்ட் பண்ணி கொஞ்சம் பேசிட்டு வரா. அப்போ வரும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுது. 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. கார்லேருந்து இறங்கி பார்த்தா ஒருத்தர் வந்து இறந்து கிடக்குறாரு. அப்போ அந்த டாக்டருக்கு பயங்கரமாக கை கால்லாம் உதறுது. ஐயோ இறந்து போயிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமாக இருக்காரு. அப்போ அவள் சொல்கிறா, போலீஸ்க்கு நான் கால் பண்ணுறேன், நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு. சொன்னால் என்னோடய லைசன்ஸ் போயிடும், அது இல்லாமல் நான் வந்து ட்ரிங்க்ஸில் வேறு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பதட்டம் அடைஞ்சு இப்போ என்ன பண்ணேன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு கார் வருது. அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளும் பாய் இருக்காங்க. அவங்க வந்து எங்கே ஒரு நல்ல இடம் கிடைக்கும் ஸ்டே பண்ணன்னு இவங்ககிட்ட விசாரிச்சுட்டு ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, இவங்க நிற்கிறத எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போது அந்த டாக்டர் பயங்கர பதட்டத்தில் இருக்கார். ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது, நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை அப்படின்னு அந்த இறந்து போனார்ல அவரோட பாடியை தூக்கிட்டு கார் டிக்கியில் போட்டுட்டு கார் எடுக்கலான்னு போகும்போது அந்த வழியாக ஒருத்தன் சைக்கிளில் வரவன் வந்துட்டு எதுவும் பார்க்காத மாதிரி போகிறான். ஆனால் டாக்டர் இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான், இவன் வெளியில் சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னு அவனை போய் அடித்து அவனை காருக்குள்ளே அவனையும் சேர்த்து இந்த டிக்கியில் போட்டு கொண்டு போயிடுறாங்க. 2 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் இவங்க 2 பேரையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இவ கேட்குறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீன்னு கேட்டதுக்கு, இல்லை அவன் பார்த்துட்டான், அவன் வெளியில் சொன்னால் எல்லா பயங்கர பிரச்சனையாயிரும், அதனால் அவனையும் சேர்த்து நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஐயோ நீங்கள் இப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவள் பதட்டப்படுறா. இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த காருக்குள்ளே 2வது ஒருத்தனை அடித்து உள்ளே போட்டிருந்தாங்கல்ல, அவன் முழிச்சிட்டு காரை தட்டுறான். ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி பார்க்குறான், இது எந்த இடம் அப்படின்னு அப்போ அந்த டாக்டர் வந்து ஒரு கத்தி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவனை மிரட்டுறாரு. சத்தம் போட்டு எதுவும் பிரச்சனை பண்ணேன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்கிறாரு. இல்லை நான் எதுவுமே பார்க்கல, என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். எதுவுமே பார்க்கலன்னா என்ன பார்த்த அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுறாரு. அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது உன்னோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லு அப்படின்னு அவனுக்கு ஒரு $10 மில்லியன் வந்து அக்கௌண்ட்டில் அனுப்புகிறாங்க. இப்போ நீ பேசாமல் இந்த பணத்தை வாங்கிட்டு போனேன்னா உனக்கு இந்த பணமும் கிடச்சிரும், இங்கே பார்த்த எதுவுமே வெளியே சொல்லவும் கூடாது, உனக்கு 2மே லாபம்தான், அப்படி இல்லைன்னா நான் இப்போவே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டவும், இல்லை நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு அவன் போகிறான். இப்போ இந்த பணத்தை வாங்கிட்டு அவன் போகலான்னு போகும்போது அந்த டாக்டர், எங்கே போகிற, வாங்கின பணத்துக்கு நீ வேலை செய்ய வேணாம், அந்த பாடியை தூக்கிட்டு வா, வந்து குழி தோண்டு அப்படின்னு உதவி செய்ய சொல்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து குழி தோண்டி அந்த பணத்தை உள்ளே புதைக்கிறாங்க. அப்போ புதைக்கும் போது அவன் சொல்கிறான், இல்லை இன்னும் கொஞ்சம் குழி ஆழமாக தோண்டணும், ஃபுல்லாக முழுக மாட்டான், இல்லைன்னா நமக்கு போலீஸில் தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, நீ அப்படியே பாடியை போடு அப்படின்னு அரைக்குறையாக புதைச்சிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்போ கிளம்பும்போது திரும்பவும் அவன் சொல்கிறான், சார் நான் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு கையெல்லாம் வலிக்குது குழி தோண்டி, எனக்கு வந்து இன்னொரு ஒரு $5 மில்லியன் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து டாக்டர், இல்லை இன்னும் நான் வந்து உனக்கு ஒரு $20 மில்லியன் கொடுத்துறேன், ஆனால் இந்த விஷயத்தை இதோட விட்டுறணும், நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இதை பற்றி நினைக்கவும் கூடாது, திரும்ப என்கிட்ட பணமும் கேட்கக்கூடாது அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே காரில் போகிறாங்க. போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க. இப்போ வந்து நம்ம
டாக்டர் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து கேட்குறான், சார் என்னோடய பணத்தை அந்த $20 மில்லியன் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு இவர் அமௌண்ட்டை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இவர் போய் காரில் உட்காந்து பயங்கரமாக கத்துறாரு. அவரோட உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா நேற்று குழி தோண்டும் போது பயங்கரமாக காயம் பட்டிருக்கும். அது பிளட்டு போய்கிட்டு இருக்கும். வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கும்போது அந்த திரும்ப அவன் வந்து போனவன் வந்து என்கிட்ட அக்கௌண்ட்டில் தான் காசு இருக்குது, டாக்ஸி பிடிச்சி போக பணம் இல்லை, அதனால் ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா நான் திரும்ப போயிடுவேன் அப்படின்னு வந்து பணம் கேட்குறான். திரும்ப இவர் பணம் எடுத்து கொடுக்குறாரு. வித்தியாசமான ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட காரில் வந்து ஒரு ஜிப்பு மாதிரி ஒன்று ரெக்கார்டர் வச்சுருக்காரு. எப்போ என்ன நடந்தாலும் தன்னை சுற்றி எல்லாம் நடக்கிற எல்லாத்தையும் அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வந்து அந்த ஜிப்பை எடுத்து தன்னோட ஷர்ட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆன காரை கொண்டு போய் ஷோரூமில் விடுறாரு. அவங்க வந்து 48 மில்லியனுக்கு வந்து ஒரு பில்லு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 48 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு பில்லை பார்த்துட்டு அவர் போகிறார். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப அந்த ஆக்சிடெண்ட் அன்னைக்கு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுறாரு கவரை. போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தன்னோட கிளினிக்கில் இருக்கார். அப்போ வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு, எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது, எதாவது நீ ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெசேஜ் போட்டுட்டு சொல்கிறாரு, நம்ம மட்டும்தான் பணம் கொடுக்கணுமா என்ன, பொண்ணுங்களும் கொடுக்கட்டும், குடிக்காமல் இருந்த ஏன்னா அவள் தானே அன்றைக்கி குடிக்க வச்சா, ஆக்சிடெண்ட் அவள் தானே நடக்கிறதுக்கு அவள் தானே காரணம், பணம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போ வந்து அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு லேடிக்கு. இவர் வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டரு. இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவு என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பணம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறா. சரி இந்த பிரச்சனை கொஞ்சம் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நாளே மீட் பண்ணிக்க வேணான்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. எனக்கும் புரியுது, ஓகே அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ சொல்லும்போது என்னோடய கிளினிக்கையும் நான் மாற்றிட்டேன், கொஞ்சம் யாருக்கு டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு சீனில் அவங்க ஆக்சிடெண்ட் நடந்த அன்றைக்கி ஒருத்தவங்க வந்து காரில் ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவர் வந்திருக்காங்க. இந்த கிளினிக்கில் இவர் பேசுகிறது, இந்த கிளினிக்கில் நடக்கிற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் பேசி முடிச்சுட்டு கிளினிக்குள்ளே போகிறாரு. அப்போ வந்து அந்த ரிசப்ஷனில் சொல்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு என்னோட பர்மிஷன் இல்லாமல் யாரையும் என் ரூம்க்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. தன்னோட அடிப்பட்ட கைக்கு வந்து ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தா ஷாக்காகி நிற்கிறாரு. நேற்று பணம் வாங்கிட்டு போனவன் திரும்ப கிளினிக்கை கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்கான். என்ன டாக்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து நிற்கிறான். அப்படியே அவர் ஷாக் ஆகுறாரு. இந்த எபிசோடை இதோட முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோடில் இங்கே எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை டாக்டர், அன்றைக்கி நம்ம குழி தோண்டணும்ல, அப்போ வந்து உங்கள் காரில் வந்து உங்கள் விசிட்டிங் கார்டு இருந்தது, அதில் உங்கள் அட்ரஸ் இருந்தது, நீங்கள் அக்குபஞ்சர் டாக்டர்னு தெரிஞ்சுது, அதனால தான் வந்தேன் உங்கள் கிளினிக்கு. அன்றைக்கி குழி தோண்டி கையெல்லாம் செம்ம வலிக்குது, அதான் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்க வந்தேன்னு சொல்கிறான். அப்போ டாக்டர் பயங்கரமாக செம்மையாக கோபமாகி, நீ எதுக்கு வந்த அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இன்னும் 50 மில்லியன் வான் வேணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த சீனை கட் பண்ணி நம்ம மாச்சையனை காட்டுறாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் வந்தேன். திரும்ப பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அவன் வெளியில் வர்றதை அவனை வந்து ஒரு போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து கேட்குறாரு, அன்றைக்கி உங்கள் அப்பா இறந்தன்னைக்கு நீங்கள் எங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவனும் வந்து எல்லாம் சொல்கிறான். உடனே அவர் போய் அந்த இடத்துக்கெல்லாம் அவர் வந்து இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து நம்ம மாச்சையன் வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா பேரில் இன்சூரன்ஸ் அமௌண்ட் போட்டிருந்தாங்க, எனக்கு இந்த பணம் வேணும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்போ அங்கே இருந்த ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார், நாங்கள் வந்து மேலே இடத்துக்கு பாஸ் பண்ணியிருக்கோம், அவங்க வர சொல்லவும் நாங்கள் உங்கள் உள்ளே அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இவரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. நிறைய பேர் போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, சார் எங்கள் சார் உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் உள்ளே போய் பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக்கு. என்ன அப்படின்னா, இவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்ல, அப்போது ஒருத்தர் வந்து இவனுங்கிட்ட பணம் கொடுப்பாங்கள்ல, ஒரு $5 மில்லியன், அவர் தான் வந்து இதில் இன்சூரன்ஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. இப்போ மாச்சையன், ஓ நீ தானா அப்படின்னு கேட்கவும், சரி பழசெல்லாம் எதுக்கு பேசிட்டு அப்படின்னு அவர் சொல்லுவார். சொல்லவும் இப்போ வந்து எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் எனக்கு வேணும், உடனே தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை உடனே தர முடியாது, ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு, அவரோடது வந்து மர்டர்னு சந்தேகப்படுறாங்க, அதனால வந்து கிளியரான ஸ்டேட்மெண்ட் வரட்டும், அப்புறம் தான் எங்களால் வந்து ப்ராசஸ் பண்ணி அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் ஏமாத்துறீங்களா, எங்கள் அப்பா பணத்தை நீங்கள் எப்படி தரமாட்டேன்னு சொல்லலாம், அடுத்த நாளே பணம் தருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னு இவன் வந்து பயங்கரமாக கோவப்படுறான்.
சார் நான் உங்ககிட்ட பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டு பேசுனீங்க அப்படின்னா வேலை இன்னும் லேட் ஆகும், இல்லைன்னா நான் போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லவும் இவன் வந்து கொஞ்சம் கூலாக பேசுகிறான். எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் வெயிட் பண்ணுங்கள், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவு சீக்கிரம் வாங்கி தரேன்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துலேருந்து சரி இது எங்களோட கம்பெனியோட ஆனிவர்சரி கிஃப்ட்டு, இதை எடுத்துகிட்டு போகும்போது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ இந்த மாச்சியன் அதை வாங்கிட்டு வெளியே வந்து கோவமாக அதை தூக்கி வெளியே வீசி உடைக்கிறான். அப்போ வந்து இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு போலீஸ் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வரவும் அந்த சர்ச்சில் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு எல்லாம் வந்து போகிற செலவு இருக்கும் இல்லையா, அதை வந்து கேட்குறாங்க. அப்போ கேட்கவும் இவன் வந்து அந்த திதி காசை வந்து எடுத்து இருந்தாங்க, இதை வச்சு கணக்கு பார்த்து கொடுங்க, மிச்சத்தை தரேன்னு சொல்லிட்டு கோவமாக போய் ரூமில் உட்காரான். அப்போ அவங்க அம்மா வந்து உன்னோட கெஸ்ட்டு ஒருத்தவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க உன்னை பார்க்குறதுக்காக, அங்கே ஹாலில் உட்கார வச்சுருக்கேன், போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா அந்த சைனாக்காரன் வில்லன் சூப் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவங்க வீட்டில் உட்காந்து. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீ என்னை பார்க்க வரல, அதனால தான் நான் உன்னை பார்க்க வந்தேன், பேசினபடி பணத்தை கொடுத்துட்டு அது உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு மிரட்டுறான். பணமா? நீ இப்படி வந்து கேட்டால் உன்னை பார்த்து நான் பயந்துட்டோன்னு நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னு அவன் பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கான். நான் எங்கள் அப்பா உன்னை கொல்ல தானடா சொன்னேன், நீ எதுக்குடா கொன்று போய் புதைச்ச, யார்கிட்ட இந்த வேண்டாத வேலைலாம் பண்ண அப்படின்னு பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், நான் கொல்லும்போது உங்கள் அப்பா என் முகத்தை பார்த்துட்டாரு, அது இல்லாமல் அவர் சரியாக சாகலை, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு சில மிஸ்டேக் நடக்க தான் செய்யும், ஆனால் நீ பேசின பணத்தை கொடுக்குறது தான் நல்லது, இல்லைனா இந்த ரெக்கார்டை வந்து நான் போலீஸில் கொண்டு போய் கொடுத்துருவேன், இந்த 1 வீக் டைம், இந்த வீக் எண்டுக்குள்ளே எனக்கு பணத்தை ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு போகிறான். அப்போ திட்டிக்கிட்டு போகும்போது இவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து அங்கேருந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இந்த சைனாக்காரனை அவர் ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஃபாலோ பண்ணி போய் அவங்க இடத்த கண்டுபிடிச்சிறாரு. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் டீல் பேசி வச்சுருக்க ரெக்கார்டை எடுத்து அவர் கேட்டுறாரு. கேட்டுட்டு அதை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் வெளியே வரும்போது இந்த சைனாக்காரன் பார்த்துறான். அப்போ அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. யார் நீங்கள், என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். கேட்டதுக்கு இல்லை என்னோடய கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது பார்ட்ஸ் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தேன் அப்படின்னு. அப்போ கார் எங்கே அப்படின்னு கேட்குறான். கார் வந்து நான் எடுத்துகிட்டு வரல, பார்க்க தான் நான் வந்தேன், அது இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு போகும்போது உங்கள் லைட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த போலீஸ் ஆஃபீஸரை அடிச்சிடான். அடிக்கவும் அவர் பாக்கெட்டில் இருந்த அந்த ரெக்கார்டை கேட்கவும் கோவம் வந்துருச்சு. இவன் வந்து அவரை கொன்னுட்டு அவரோட ஐடியை செக் பண்ணி பார்த்தா இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு தெரிய வருது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அங்கே பக்கத்தில் இவன் கொலை பண்ணது வந்து ஒரு மேலே ரெக்கார்ட் ஆகிருக்கும் ஒரு கேமராவில், அதையும் பார்த்துட்றான். இப்போ இந்த சீனை கட் பண்ணி மாச்சையனை காட்டுறாங்க. இவன் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை கொன்னதையும் அவரோட ஐடியையும் ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சிருக்கான் அந்த சைனாக்காரன். அதை பார்த்துட்டு பயங்கரமாக அவன் கோவப்படுறான். அவனுக்கு என்ன அறிவில்லையா, போலீஸ் ஆஃபீஸரை போய் நீ கொன்றிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ பேசலாம் டைம் இல்லை, நீ பேசின பணத்தை எனக்கு நாளைக்கே கொடு, நாளைக்கு நான் சைனா போய் ஆகணும், எனக்கு டைம் இல்லை, நேரம் அதுக்கான அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு நம்ம மாச்சையும் பயங்கரமாக கோவப்படுறான். பணமாடா கேட்குற, பணம் உன்னைய நான் வந்து கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியில் எடுத்து ஒரு கவரில் வச்சுட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணி இப்போ நம்ம வந்து அந்த டாக்டர் இருந்தார்ல அவரை காட்டுறாங்க. இப்போ வந்து அவர்கிட்ட அவன் வந்து அமௌண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான், $50 மில்லியன். இப்போ அவரும் வேறு வழி இல்லாமல் 1 வீக்கில் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் சந்தோஷமாக போகிறான், உங்களால் முடியும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டாக்டருக்கு ஒரு கால் வருது, உங்கள் கார் சர்வீஸ் விட்டுருந்தீங்களா, உங்கள் காரை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ அவர் அங்கே காரை எடுக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ அங்கே சர்வீஸ் பண்ண ஆள் கேட்குறாங்க, என்ன வந்து முட்டுச்சு, மாடு வந்து முட்டிருச்சுன்னு சொல்கிறாரு. மாடு அப்படியே முட்டினாலும் உங்களுக்கு முன்னாடி தானே அடிப்படும், எப்படி மேலே கார் கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கு, இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். உடனே டாக்டர் யோசிக்கிறாரு. அப்போ தான் டாக்டருக்கு தோணுது, வேகமாக கோவப்பட்டு ஓடுறாரு. ஐயோ அந்த சிப்பை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோவத்தில் ஓடி போய் அந்த குப்பை தொட்டி இருக்கும்ல அதில் போய் எல்லா குப்பையும் கிளறி அந்த அவரோட குப்பையை பிரித்து அந்த சிப்பை அவரோட ஷர்ட்டிலேருந்து அந்த சிப்பை எடுத்துகிட்டு போய் தன்னோட லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு டெட் பாடி வந்து அவரோட காரில் விழுகுது. அதை வந்து யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா இவர் பணம் கொடுத்துருப்பார்ல அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தன் வந்து குழி தோண்ட ஹெல்ப் பண்ணான்ல, அவன் தான் அந்த டெட் பாடியை அவர் கார்லேயே போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி அதிர்ச்சி ஆகிறாரு. உடனே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாரு. அவளும் ரொம்ப ஷாக் ஆகுறா. நான் வந்து போலீஸ்கிட்ட போக போகிறேன், அவர்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் போலீஸ்கிட்ட போனால் உங்களையும் தானே சந்தேகப்படுவாங்கன்னா, இல்லை ஒரு போலீஸ் யாரை நம்புவாங்க, டாக்டரையா கொலகாரனையா, அவன் என்னை மிரட்டி
கொலை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி நீங்கள் போலீஸ்க்கு போக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. சரி நீங்கள் என்னை உடனே பார்க்க வாங்கன்னு சொல்கிறாரு. இவரும் வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க உடனே போய்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வா அந்த காரில் ஏறுன்னு கூப்பிட்றாரு. அவள் ஐயோ அந்த காரை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்கிறது ஐயோ அந்த காரில் எங்கேயோ ரெக்கார்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு சொல்கிறாளான்னு தெரியல. இவர் சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் போகிறாரு. போகவும் இந்த வீடியோலாம் இவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்து முடிச்சுட்டு இவள் ஒரு டம் எடுத்து அடிக்க போகிறா. என்ன டம் அடிக்கிற, நீ தம் அடித்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு. சொல்லவும் இல்லை இப்போ அந்த நாய் தான் இப்போ எல்லாமே பண்ணானா, அவன் தான் தெரிஞ்சு போச்சு, அது எப்படி அவன் கரெக்டாக நம்ம காரில் போடுறான், நம்ம அந்த வழியாக போகிறோன்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ கேட்கும்போது நம்ம கெட்ட நேரம் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ கூட இந்த இன்னசென்ட் டாக்டருக்கு தெரியல, இது இப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் அவள் ஒரு சிரித்து சொல்கிறா பாருங்க, டேய் மலமாடு உனக்கு அறிவில்லை, ஆள் வளர்ந்துருக்கே அறிவில்லை உனக்கு, நீ என்ன நினச்சிட்டு முதல்ல இந்த நாற்று முடிச்ச வாயை மூடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிடிச்சி கலாய்ச்சி விட்டு பயங்கரமாக திட்டுறா. இப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் பயங்கரமாக சண்டை வருது. என்னவாடி நீ இப்படி சொன்ன, நீ என்னை எப்படி மரியாதை இல்லாமல் நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து காருக்குள்ளே ஒருத்தன் ஏறி உள்ளே உட்காரான். பார்த்தா அந்த பணம் கேட்டான்ல, அதாவது இந்த கொலையெல்லாம் பண்ணான்ல, அவன் வந்து உட்காரான். அவன் வந்து அவனோட கர்ஷிப்பில் மயக்க மருந்தை வச்சு அந்த டாக்டர் மயக்கமடைய வச்சுட்டு ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட பிளானிங்கில் பயங்கர தெளிவாக பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி முட்டாள் கண்டுபிடிச்சிட்டானா பாருங்க என்ன பிரச்சனை ஆயிருக்கும், நம்ம நல்ல வேலை அதுக்குள்ளே மாட்டிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நம்மளோட அந்த பழைய இடத்துக்கு போன அவன் சொல்கிறான். அப்போ வந்து ஓ அந்த இடமா, அங்கே போனாலே நம்மளோட மலரும் நினைவுகள் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் காரை எடுத்துகிட்டு போகிறாங்க சந்தோஷமாக. இப்போ அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இவன் இந்த இடத்த பார்த்தா என்னோட பழைய நினைவுகள் தான் ஞாபகம் வருதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து குழி தோண்டி அவனை புதைக்கலான்னு சொல்லி தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக சிரித்து கிண்டல் அடித்து பேசிட்டு அப்போது அந்த டாக்டர் வந்து மயக்கம் தெளிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் அவன் மேலே தள்ளி விட்டுருவார். அவள் அப்படியே ஸ்பாட் அவுட் ஆயிடுவா, இறந்து போகும். அவருக்கு சரியான கோவம், நீ என்ன வாடி தப்பாக பேசுகிற, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ வந்து இப்படிலாம் ஏமாற்றிட்டேன்னு பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காரு. உடனே இவன் வந்து அந்த டாக்டருக்கு கை வேற கட்டியிருக்குல்ல, இவன் வந்து வேகமாக அந்த டாக்டரை வந்து அடிக்கிறான். அடிக்கவும் இல்லை நீ என்னை விட்டுரு, நான் இன்னும் உனக்கு ஒரு $50 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் இப்போவே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இல்லை நான் வந்து லோன் போட்டு தரேன், லோன் போட்டு தர போறியா, அதெல்லாம் நீ ஒன்றும் தர வேண்டாம், அவளை நீ கொன்னுட்ட, நீ எப்படி உன்னை நான் உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டரை அடித்து அவன் கொல்றான். கொன்னுட்டு ரெண்டு பேத்தையும் ஒரே குழியில் தள்ளி புதைக்கிறான். இதை வந்து அங்கே கட்டடத்துக்கு மேலே இருந்துட்டு அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவரை டாக்டரை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. அதில் ஸ்கூலை காட்டுறாங்க. அதில் வந்து படிக்கிற பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லிஜினோ அவள் பேர், அவகிட்ட போய் சொல்கிறாங்க நம்மளோட ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்காக புக் ஒன்று வருது, அதில் வந்து கவர் ஸ்டோரியாக ஃப்ரண்ட் பேஜில் உன்னோட ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நீயே வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுன்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவளும் யோசிக்கிறா, ஓகேன்னு சொல்கிறா. அதே மாதிரி அவளோட ஃபோட்டோ அடுத்த நாள் வருது. இப்போ இதெல்லாம் அவள் கூட படிக்கிற ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் பொறாமல் அப்போ போய் அவகிட்ட பேசுகிறா. இதெல்லாம் நான் பார்த்தேன், ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்கிறா. இல்லை அவள் வந்து தயங்கிக்கிட்டே இல்லை அந்த ஃபோட்டோ உன்னோடது வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல விடு, இப்போ என்ன யாரோடது வந்தால் என்ன அப்படின்னு பேசுகிறா நல்லவ மாதிரி. பேசிட்டு இந்த வார சாட்டர்டே நீ ஃப்ரீயாக இருக்கியா, நம்ம வந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நம்ம ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால் நீ சனிக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு நீ அந்த கஃபேக்கு வந்துரு, அப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருன்னு அவள் சொல்கிறா. அது இவ்வளோ சரின்னு சொல்லி சொல்கிறா. அதாவது இதில் வந்து பேசுகிறவ யார் அப்படின்னா, இப்போ இறந்தாலும் அவள் தான் வந்து பேசுகிறவ. இந்த பில்டிங் தான் வந்து அவங்க படித்த ஸ்கூலு. இப்போ அவள் வந்து அந்த சாட்டர்டே ஈவினிங் கஃபேக்கு வந்திருந்தால அவளை வந்து கடத்திட்டு போய் ஒரு 3 பேர் சேர்ந்து வந்து ரேப் பண்ணுறாங்க. இந்த சீனோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மிச்ச எபிசோடு 4, 5, 6 வந்து பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம்.